சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நான் சேலஞ்ச் பண்ணுவேன், அப்படி ஒரு வசனமே இல்லை பிரதர். அது எப்படின்னு எடுத்து பாரு. வசனம் என்னன்னு இருக்கு? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு இருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்ங்கிறது கரெக்டுன்னு சொன்னால் பிசாசுக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? விடுதலை கிடைச்சிருக்கணும். பிசாசுக்கு சத்தியம் தெரியும். சத்தியத்தை அறிஞ்சா விடுதலை கிடைக்கும்னா பிசாசுக்கு விடுதலை கிடைச்சிருக்கணும். ஏன் கிடைக்கல? அப்படின்னா சத்தியத்தை அறிஞ்சா விடுதலை கிடைக்கும்ன்றது பொய். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் விடாம எல்லாரும் அதை தான் போதிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து, என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள், அப்பொழுது என் சீஷராக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யூதர்கள் இயேசுவை விசுவாசிச்சாங்க. ரெண்டாவது இயேசு சொல்றார், விசுவாசா மட்டும் பத்தாது, என் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றபடி நீனு செய்கிறவனாய் இருக்கணும்னு அர்த்தம். நான் சொல்றபடி நீ செய்கிறவனாய் இருந்தனா சத்தியத்தை பற்றின அறிவு உனக்கு என்ன பண்ணும்? விடுதலையை கொண்டு வரும். பிசாசுக்கு ஏன் விடுதலை இல்லை? அவன் சொல்றபடி செய்கிறவன் இல்லை, அறிவு மட்டும் இருக்கு, அது அவனுக்கு விடுதலை கொடுக்காது.